கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஸோ படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குமா? அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. இப்போ பொதுவா வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அப்படின்னு வரும்போது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 7:30 சனி ஓடுது. 2வது ராகு கேது பயிற்சி ஓடுது. அதுபோக நீங்க வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே வந்து குருமாதசை இன்னைக்கு வந்து சனி மாதசை ஓடுது. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த சனியோட தாக்கம், ராகு கேதுவோட தாக்கம், அதுபோக ஜனன ஜாதத்துல சனியோட தாக்கம் உங்களோட படிப்ப வந்து கொஞ்சம் தடங்கல் பண்ணும். ஸோ படிப்ப வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க அதீதமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 2வது வந்து ஒரு ஆர்வம், ஏதாவது அச்சீவ் பண்ணிருவோம், ஏதாவது சாதிச்சுருவோம். ஸோ படிச்சா நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரும் அப்படின்ற ஒரு கூற்ற உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஸோ காரணம் வந்து குரு ராசிக்கு 5ல பூர்வ ஸ்தானத்துல குரு. குரு வந்து உங்களோட ராசிநாதனை வந்து அவர் வந்து 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால, ஸோ எந்நிலை ஆனாலும் அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வந்து படிப்புல பை மிஸ்டேக் ஆகாத அளவுக்கு உங்கள அடுத்த கட்டத்துக்கு 25 விழுக்காடு வந்து உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவார். ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்புல மட்டும் இருக்கட்டும். ஸோ கெட்ட பழக்கவழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சேர்க்கை, கெட்ட விஷயங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க ஆம்பிஷன் என்ன? உங்க பேரண்ட்ஸோட பேக்ரவுண்டையும், உங்களோட பேக்ரவுண்டையும் பொறுத்து அதன்படி படிக்கிறதுக்குரிய விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க நல்லா படிச்சு அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்குரிய விஷயத்தை இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பேக்கப்பா இருப்பார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?